ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்குது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 9th எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 8 எபிசோடோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ ஹென்ஸ்2 அப்படிங்கிற புது அவதாரை கிரியேட் பண்ணியிருப்பான். அப்புறமேட்டுக்கு டயானா கிட்ட போயிட்டு எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இருந்திருப்பான். அப்புறம் டயானாவும் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, உங்களை அந்த வேம்பயர்ஸ்லாம் தேடுது அப்படின்னு இருப்பா. நம்ம ஹீரோவும் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு இருப்பான். அப்ப திடீர்னு ஒரு வேம்பயர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி ஒரு லோ பிளட் வேம்பயரா மாத்திருக்கோம். அதில் அந்த லார்டு விரக் அப்படிங்கிற வேம்பயரும் உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு மிஷன் தரேன், அந்த தொலைஞ்சு போன இம்மோர்டல் லிங்க் ஃப்ரேக்மெண்ட்டை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சர்ச் பண்ணுங்க அப்படின்னு இருப்பான். அப்ப ரோசாலிக்கா அப்படிங்கிற ஒரு வேம்பயரும் அந்த இம்மோர்டல் லிங்க் ஃப்ரேக்மெண்ட் இல்லாம நம்ம கிட்ட இருக்க ஃப்ரேக்மெண்ட்டை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு இருப்பா. நம்ம ஹீரோவும் என்னது நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த ரோசாலிக்காட்ட கேட்டா அவ தெரியல அப்படின்னு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோவும் சரி இப்ப நமக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு டயானா கிட்ட போயிருப்பான். டயானாவும் எனக்கு அது தெரியும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு இருப்பா. நம்ம ஹீரோவும் என்னது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் டயானாவை பார்த்து உனக்கு அந்த இம்மோர்டல் ஃப்ரேக்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப டயானாவும் எனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன், ஆனா கரெக்டா நீங்க சொல்றது தானான்னு தெரியல அப்படின்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க எல்லாம் கிளீன் பண்ற வேலை பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு சுடுகாடையும் நாங்க கிளீன் பண்ணோம். அந்த சுடுகாட்டுல ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமானா அந்த வேர்கோலிக் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனுங்க அந்த சுடுகாட்டுக்கு வந்து ஒரு கல்லை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அவனுங்க ஒவ்வொரு டைம் அங்க வரும்போதுமே அங்க இருந்து ஈவில் ஆறா வர மாதிரி நான் ஸ்மெல் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் சரி அதுவா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம டயானாவோட பிரதர் ஆரோனும் டயானா கிட்ட ஓ இதனாலதான் நீ நாங்க போக வேண்டாம்னு சொன்னியா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இந்த டிப்ஸை நீங்க வச்சியாங்க, இதுக்கு மேல நானே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப நீங்க ரெண்டு பேரும் போய் படுத்துங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம டயானாவும் நம்ம ஹீரோட கையை பிடிச்சு மிஸ்டர் உங்களோட சோல்ல இருந்து வர சென்ட்டோட ஸ்மெல் இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே உன்னோட ஸ்மெல்லிங் சென்ஸ் கிட்ட இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு, என்ன நீயே நல்லா பாரு என்ன நடந்துக்குதுன்னு தெரியும், ஆனா உங்க ரெண்டு பேத்துக்கு நான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப டயானாவும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நீ என்ன பேசுற அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப டயானாவும் உங்களுக்கு பசியா இருந்துச்சுன்னா என்னோட ரத்தத்தை வேணா குடிச்சியாங்க அப்படின்னு அவளோட கையை நீட்டுறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக்லயே உறைஞ்சு போயிட்டு ஏமா பொண்ணே நீ என்ன பேசுற அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப டயானாவும் நீங்க என்னோட பிளட்டை குடிச்சிக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப பிளட்டை குடிச்சிடாதீங்க, கொஞ்சமா குடிங்க அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் டயானாவோட தலையிலேயே ஒரு கொட்டு விட்டு உனக்கு என்ன பைத்தியமா, சரி இதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் சொன்னல அது எங்க இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த சுடுகாடை காட்டுறாங்க. அங்க இருந்து யாரோ கதற சத்தம் கேக்குது. அங்க ஏதோ ஒரு ரூமுக்குள்ள பார்த்தா ஒரே பிளட்டா இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தன் ஒழுங்கா எந்திரிச்சு நில்லுடா, இப்ப நீ கண்டிப்பா சாக தான் போற, உன்னோட சாவை நீ ஏத்துக்கடா அப்படிங்கிறான். அப்ப அவனுக்கு முன்னாடி இருக்கணும் பயத்திலேயே அவனை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த வேம்பயரும் நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நீ மட்டும் உங்ககிட்ட இருக்க சோடை வச்சு என்ன ஒரே ஒரு அட்டாக் பண்ணினா போதும், உன்னை நான் உயிரோட விட்டுறேன் அப்படிங்கிறான். அப்ப அவனும் பயத்திலேயே என்னது என்ன உயிரோட விட்டுறியா அப்படின்னு, இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த வேம்பயர் அட்டாக் பண்ண போறான். அந்த வேம்பயரும் சரி எனக்கு ரொம்ப டைம் இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு பிளட்டாலான ஒயின் மாதிரி செஞ்சு அவனை கட்டி போடுறான். அவனும் நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஒயின்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்க லைஃப் எனர்ஜி உரியுதாட்டுங்குது. அவனும் இல்ல நிறுத்துறா இப்படி பண்ணாத அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த வேம்பயரும் இவன் ஒன்னும் ஸ்ட்ராங்காவே இல்ல, இது ரொம்பவே போரிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்க ஒரு அண்டேத்து மாதிரி இருக்கவனை கூப்பிட்டு டேய் இவனோட பாடியை உடனே டிஸ்போஸ் பண்ணிரு, அப்புறம் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆள் இருந்தா சொல்றா அப்படிங்கிறான். அப்ப அந்த அண்டேத்து அங்க செத்து போயிருந்தவன போய் எடுத்துக்கிட்டு ஓகே லார்டு டைப்போல் அப்படிங்கிறான். அப்ப அந்த அண்டேத்தும் ஷாக் ஆயிட்டு டேய் நீங்க எல்லாம் யாரா அப்படின்னு கேக்குறான். பார்த்தா நிறையவே அண்டேத் அவனை அட்டாக் பண்ண வருது. அவனும் என்ன விட்டுருங்கடா அப்படின்னு கதறான். அப்புறம் இன்னொரு 3 அண்டேத் அந்த டைப்போல் அப்படிங்கிறவன்ட்ட போயிருச்சு. அவனும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னோட சர்வன்ட்ஸ் அங்க இருக்க அசிங்கமான அந்த எலும்பு கூடுங்களை உடனே இங்க இருந்து கூட்டிட்டு போங்கடா அப்படிங்கிறான். அப்ப அவன் சொன்னதும் ஒரு 3 அண்டேத் அவங்களை அட்டாக் பண்ண போகுது. அப்ப ஏதோ பிளாக் கலர்ல ஒரு எனர்ஜி மாதிரி வந்து முள்ளா டார்க் எனர்ஜி மேல வருது. அப்ப அந்த டைப்பல் அப்படிங்கிறதான் பேரும் ஷாக் ஆயிட்டு டேய் யாரா நீ அந்த ஊ ஆஃப் அபீஸை சேர்ந்த நெக்ரோமேன்சரா, இந்த இடத்த பத்தி உனக்கு எப்பரா தெரியும் அப்படின்னு கேக்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்ப அந்த டைப்பலும் ஓ என்கிட்ட உனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு சரி எதுவா இருந்தா என்ன, இன்னைக்கு உன்னோட எலும்பெல்லாம் தனித்தனியா கல்றண்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான். அவன் பண்ண அட்டாக் நம்ம ஹீரோவோட அண்டெத் ஆர்மி வந்து அட்டாக் பண்ணிருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது என்னோட எலும்பு தனித்தனியா கல்றியா அப்படின்ட்டு கனா நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர், இப்ப இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு அந்த வேம்பையரை நோக்கி நிறையவே ஷார்ப்பான எலும்பை வச்சு அட்டாக் பண்றான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு கீழே இருந்து 2-3 ஸ்கெலிட்டனும் வந்து அவனோட கை கால்லாம் பிடிச்சிச்சு. அப்ப அந்த டைப் எல்லாம் என்னது இவன் இவ்வளவு ஃபாஸ்டா ஸ்பெல் எல்லாம் கேஸ் பண்றானா, என்னால இவனோட அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ண கூட முடியல அப்படிங்கிறான். அப்ப யாரோ ஒருத்தன் லார்ட் டைப்போல் அப்படின்னு கத்திட்டு நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்லாம் வந்து தடுத்துட்டு
கொடுத்துட்டான். யாருன்னு பார்த்தா இதுவும் நம்ம ஹீரோவோட அவதார் தான். அப்ப அந்த டைப்போலும் என்னது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துருச்சா? அப்ப அந்த டைப்போலும் டே பர்ஃபெக்டான டைமுக்கு வந்திருக்கீங்கடா, நம்மளோட டீம் கிட்ட இதை பத்தி சொல்லிட்டியாடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சொல்லிட்டோம் மயிலாடா அப்படின்ட்டு நம்மளோட லார்டு விர்ரக் வெளியே நடக்கிற பேட்டல்ல பிஸியா இருக்கிறாரு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மயிலாடா அப்படிங்கிறான். அப்ப அந்த டைப்போலும் டே சூப்பர்ரா, இப்போ நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்ட்டு அந்த டெமிலிச் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். நம்மளோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வர வரைக்கும் அவனை தடுத்து நம்ம சண்டை போட்டா மட்டும் போதும் அப்படிங்கிறான். அப்ப அந்த டைப்போலும் டே நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ பார்த்தா அந்த டைப்போல கடிச்சு அவனோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப அந்த டைப்போலும் டே பைத்தியக்காரா, நீ என்ன உன்னோட கான்சியஸ் இழந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான். அப்ப அவனோட கையை டார்க் மேஜிக் வச்சு கட்டி போடுறாங்க. அப்ப அந்த டைப்போலும் என்னது டார்க் மேஜிக் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னது நீயும் அந்த டெமிலிச்சும் ஒன்னா ஒர்க் பண்றீங்களா, ஆனா எதுக்காக அப்படின்னு கேக்குறான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ தான் நம்ம மாஸ்டர் லார்டு விர்ரக்கோட கண்ட்ரோல்ல இருக்கிய, உன்னால எப்படி வெளியே வர முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருக்க எல்லா பிளட்டையுமே உறிஞ்சிட்டா நடக்குது. இப்ப அவனும் ஒரு அண்டெத்து மாதிரி மாறி இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கீழே விழுந்து செத்து போயிட்டான். நம்ம ஹீரோமோ என்னது என்ன கண்ட்ரோல் பண்ணுவானா, அது யாராலையும் முடியாது அப்படின்னு வில்லத்தனமா பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தே உங்களுக்கு பிளட் மேஜிக் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னது பிளட் மேஜிக் அப்படின்ட்டு என்னால இந்த பிளட் பேரியர் கூட இப்ப டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம் டே அதுக்குள்ள நமக்கு டைம் இல்ல அப்படிங்கிறான். அப்ப நம்ம வேம்பயர் ஹீரோவும் ஓ அப்படியா சரி அப்ப இந்த இடத்தையே ஃபுல்லா அழிச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்தையே வெடிக்க வச்சிட்டான். அப்ப நம்ம வேம்பயர் ஹீரோவும் டே இங்க இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டனும் ஓ நீ இங்க தான் இருக்கியா, இதுதான் அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்டோட ரெண்டாவது பீஸ் அப்படின்ட்டு இப்ப நீ எனக்கு சொந்தமாக போற அப்படின்னு அந்த ரெண்டாவது ஃப்ரேக்மெண்ட்டையும் எடுத்து நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ற ஃபோர்ஸ்ல பயங்கரமான டீமானிக்காரா ரிலீஸ் ஆகுது. அப்ப நம்ம வேம்பயர் ஹீரோவும் என்னது இவ்வளவு டீமானிக்காராவா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் ஹீரோவும் என்னோட மைண்ட் ஆப் ஸ்கில் ஆக்டிவேட்ல இருந்தா கூட என்னால இவ்வளவு தாட்ஸை ஃபில்டர் பண்ண முடியாது அப்படின்ட்டு இப்ப என்னோட மத்த அவதார் கிட்ட இருக்க மைண்ட் ஆப் ஸ்கில்ல டீஆக்டிவேட் பண்ணிட்டு என்னோட மைண்ட் ஆப் ஸ்கில்ல ஃபுல்லா ஹேண்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃபுல் மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் ஹேண்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றான். அப்ப பயங்கரமான டார்க் எனர்ஜி ஒரு பில்லர் மாதிரி ரிலீஸ் ஆகுது. அப்ப அந்த வீரருக்கும் என்னது இவ்வளவு டார்க் எனர்ஜி அப்படின்ட்டு இல்ல நாம ரொம்பவே லேட்டா வந்துட்டோம், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டனும் மாசா அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு. அப்ப அந்த வீரருக்கும் ஷாக் ஆயிட்டு டே அவனை எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றானுங்க. அவனுங்க பண்றது ஏதோ ஒரு பிளட் மாதிரியான அட்டாக் போய் நம்ம ஹீரோ மேல படுது. நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அப்ப நம்ம ஹீரோவும் அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டான். அப்ப அந்த வீரருக்கும் இதுதான் இந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்டோட உண்மையான பவரா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் அப்படிங்கிற ஸ்கில் இப்ப இம்மோர்டாலிட்டி அப்படிங்கிற புது ஸ்கில்லா எவால்வ் ஆயிருச்சு. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஸ்கில்லான ஃபார்பிடன் நாலேஜும் கிடைச்சிருக்கு. அப்புறம் நீங்க டெமி லிச்ல இருந்து இப்ப ஆர்க் லிச்சா எவால்வ் ஆயிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. गाइस இந்த பிக்சர் வேற லெவல்ல இருக்குதானே? இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருக்கேன். நான் வாட்ஸ்அப் குரூப்ல எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஷேர் பண்றேன். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.